வணக்கம் நேர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாஸ்டிக் நைட்டி இப்போ பேப்பரில் கட்டிங் வெட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பேப்பரில் வெட்டுனா நம்மளுக்கு துணி சிக்கனமாகும், இல்லாட்டி போனால் துணி கூட வரும். சரியா? அதனால இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பேப்பரில் வெட்டிட்டு அதை எப்படி வெட்டுறதுன்ற நம்ம பார்க்குறோமே. முதல்ல ஒரு 10 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கொள்வோமே. பாருங்க, இது ஒரு 10 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கின்றேன்னு வச்சுட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 3 இன்ச்சுக்கு கழுத்து எடுக்கிறோமே. 3 இன்ச்சுக்கு கழுத்து எடுத்து இங்கேயும் 3 இன்ச்சுக்கு கழுத்து எடுத்து 6 இன்ச்சு கழுத்து வரும். உயரம் ஒரு 5 இன்ச்சு போதும் நம்மளுக்கு. ஏன்னா அதுக்கு கூட எடுத்தா ஆக வளைவாக வரும். 5 இன்ச்சுக்கு கூட எடுத்தோம்னா ரொம்ப தொய்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம 5 இன்ச்சு எடுத்துருவோம். சரியா? 5 இன்ச்சு எடுத்துட்டோம். இப்போ இதில் 5 இன்ச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு பட்டி ஒரு 2.5 இன்ச்சு போதும். இதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சு எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு இப்போ ஆமூல் அளவு நம்ம இப்போ இதிலிருந்து ஒரு 7.5 இன்ச்சு எடுக்கலாம். 7 இன்ச்சு எடுக்கலாம். ஒரு நைட்டி தானே இது. இப்படி எடுத்துட்டு இங்கேயும் ஒரு 7 இன்ச்சு எடுத்துட்டு என்ன செய்றீங்க, இதுக்கு நேராக ஒரு கோடு போடுறீங்க. கோடு போட்டுட்டு இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ கூட மார்பு சுற்றளவு எத்தனை தேவையோ அத்தனை எடுக்கலாம். இப்போ நான் ஒரு 40 இன்ச்சு பாடி அளவு வச்சு எடுக்கிறேன். பாருங்க, 10 இன்ச்சு எடுத்துட்டேன். 1 இன்ச்சு தையல் வாதிக்கு விடுறேன். நைட்டிக்கு 1 இன்ச்சு தேவையில்லை, 1/2 இன்ச்சு போதும். இருந்தாலும் நான் 1 இன்ச்சு விடுறேன். சரியா? ஓகே. எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இது 11 இன்ச்சு இருக்கு, இங்கே 11 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்துட்டு இங்கால தான் 1 இன்ச்சு தையல் வாசி விட போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் இதை காட்டித்தாரண்டா, உங்களுக்கு துணியில் வெட்டக்குள்ள சரியான சிக்கலாக இருக்கும், எப்படி வெட்டுறது தெரியாது. என்ன நீங்கள் கையில் பழகிறீங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால என்ன செய்கிறோம், இப்போ இதிலிருந்து ஒரு வளைவு எடுத்துட்டோம். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த 5 இன்ச்சு இருக்குல்ல, இந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணி இதோட இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வெட்டிட போகிறோம். பாருங்க, இப்போ நல்லா தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? பார்த்துக்கொள்ளுங்க என்னன்றத. அதாவது நம்ம முதல்ல ஒரு 10 இன்ச்சு உயரம் எடுத்தோம். அதுக்கு பிறகு 3 இன்ச்சு கழுத்துக்கு விட்டோம். இது 4ல் ஒரு பகுதியை, 4ல் ஒரு பகுதி நல்லா புரிஞ்சு வருங்க. 40 இன்ச்சு பாடிக்கு நான் 10 இன்ச்சு வச்சு எடுத்துக்கிறேன், 4ல் ஒரு பங்கு. அதுக்கு பிறகு இதிலிருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணினோம். இங்கேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணி கைக்குலைவு எடுத்துட்டோம். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வெட்ட போகிறோம். இதோட பாருங்க, இதோட வெட்ட போகிறோம்.
இப்படி எடுத்தால் தான் அளவு சரியாக வரும். சிலர் என்ன செய்வாங்கன்னா இதில் இருந்து 3 இன்ச்சு எடுத்து போட்டு இதோட வெட்டுவாங்க. அப்போ இந்த ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், இதை இப்படியே வெட்டி இதில் இது வந்து பட்டி பாருங்க, இப்படி தான் வருமே. இந்த பேப்பர் நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து துணியில் எப்படி வெட்டு வந்து பார்ப்போமே. இதில் வந்து உங்களுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை பாருங்க, இந்த துணியில் முதல்ல நான் பட்டிக்கு வெட்டிக்கொள்ள போகிறேன். பட்டிக்கு வெட்டிக்கொள்றேன்டா. பாருங்க, அப்படி வச்சுட்டு நேராக ஒரு கோடு சொல்லிட்டேன். இதிலேருந்து இப்போ 6 இன்ச்சு நான் எடுக்கிறேன்னு பாருங்க. இது என்னென்னா கைக்கு டபுள் துண்டை நாங்கள் போடணும். 6 இன்ச்சு எடுக்கிறேன். ஆரஞ்சு எடுத்துட்டு இது என்ன செய்வேன், 2 மடிச்சிருங்க. 2 மடிச்சிட்டு இதையும் 2 மடிச்சிருங்க. இது 4 மடிச்சாச்சு. 4 மடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ தேவை, இங்கே பாருங்க. இதுதான் இப்போ நம்மளோட கைப்பட்டி. 5 இன்ச்சுக்கு நம்ம கைப்பட்டி எடுத்துட்டோமே. இப்போ நம்ம அந்த துணியில் பார்த்துக்கலாங்க. 5 இன்ச்சுக்கு இதை மடிச்சுட்டேன். இப்போ இந்த துணியில் வந்து நம்ம 2 இன்ச்சு தேவை நம்மளுக்கு தையலுக்கு, சரியா? இப்போ இதில் இருந்து கீழே 2 இன்ச்சு இறக்குறீங்க. மொத்தமாக 7 இன்ச்சு. 5 2 7 இன்ச்சு இறக்கிக்கிறோம். பாருங்க, 7 இன்ச்சு இறக்கிட்டு ஒரு கோட்டை போட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு 2 பக்கம் கை 2 துண்டும் வந்துட்டு. அதாவது இதை பாருங்க, இதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். இது கை, சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த துணியை மிச்ச துணியை 2 மடிக்கிறோம். 2 மடிச்சுட்டு பாருங்க, 2 மடிச்சிட்டோம். 2 மடிச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு 2 இன்ச்சு இதிலேருந்து மடிக்க போகிறோம் நம்ம. ஏனெண்டா லாஸ்டிக் போட போகிறோம். துணி வெட்டியும் தைச்சும் வைக்கலாம், இல்லாட்டி போனால் நம்ம இதுலேயே மடிக்கலாம. நான் பெரிய லாஸ்டிக்ண்டா 1 இன்ச்சு போடலாம். நான் சின்ன லாஸ்டிக் தான் 2 இன்ச்சு போடுவேன். ஏன்டா பெரிய லாஸ்டிக் போட்டால் பழுதா போனால் உங்களுக்கு அந்த லாஸ்டிக் மாற்றிக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால நான் பெரிய லாஸ்டிக்கை விட்டுட்டு சின்ன லாஸ்டிக்காக போடுறேன். பாருங்க, இதில் எப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை இப்படி வைங்க. உங்களுக்கு சுருக்கு குறைய வேணுமெண்டா இதில் குறைச்சி கொள்ளலாம், சுருக்கு கூட வேணுமெண்டா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக ஒரு 4 இன்ச்சு சுருக்கு 5 இன்ச்சு சுருக்கு போதும் எல்லாருக்கும். அதை விட கூட எடுக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 இன்ச்சு சுருக்கு வர மாதிரி வைக்கிறேன், சரியா? அதுக்கு நேராக இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு
5 இன்ச்சு இங்கே உயரம் பெறுது, மேலுக்கு பட்டியில் 5 இன்ச்சு உயரம் பெறுது. இந்த 5 இன்ச்சு இதோட விட்டுறலாம். சரியா? பாருங்க, இந்த 5 இன்ச்சு இதில் விட்டுட்டு மேலே இப்போ எத்தனை இன்ச்சு உயரம் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க 42 வருது. தையல் வாசி போக நம்மளுக்கு 41 இன்ச்சு இந்த நைட்டி வரும். சரியா? இப்போ என்ன செய்யணும், இதில் நம்ம கீறி கழுவோம். இதில் கீறிக்கண்டு என்ன செய்ய போகிறோம், இப்படி சரிச்சு ஒட்ட போகிறோம். சரிச்சு ஒட்ட போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, ஒட்டிட்டு இங்கேருந்து இப்படி நம்ம நேராக ஒட்டி ஒரு சரி விளண்டு கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு சரி விளண்டு இங்கே கொடுத்து விட்டோம்னா வடிவாக இருக்கும். இப்போ பாருங்க, இதுதான் நைட்டியை பாருங்க. உங்களுக்கு நைட்டி வந்துட்டுது. இது சுருக்கு, இது வந்து உங்களோட பாடி அளவு. இப்போ இப்படி தைச்சி விட்டுட்டு இதுக்கு வந்து இப்போ நீங்கள் 5 இன்ச்சு 6 இன்ச்சு லாஸ்டிக் 6 12 இன்ச்சு லாஸ்டிக் போட்டிங்கன்னா சரியாக வரும். பாருங்கள், 3 6 இந்த பாருங்க, இந்த கழுத்தளவு தான் எங்களுக்கு அளவு. அப்போ 6 இன்ச்சு லாஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளம் 6 7 இன்ச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு பிளாஸ்டிக் எடுத்து போட்டிங்கன்னா நல்ல வடிவாக கழுத்தெல்லாம் இழுபடாமல் தொய்யாமல் நல்லா வரும். வணக்கம் நேயர்களே, இது அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம் நம்ம. சரியா? ஓகே, பாய்.